It was at this moment he knew. He fucked up. ஸோ வெல்கம் டு அனதர் vlog இன் மை யோகா பயிற்சி. இந்த வீடியோவில் வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் கிக்கப் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணி பாடியை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கி இந்த கிக்கப் எப்படி பண்ணுறதுன்னா காலை மடக்கி நல்லா மேலே திருப்ப புஷ் பண்ணி கீழே இறக்கி அப்புறம் கையை பின்னாடி இருந்து புஷ் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக லேண்ட் ஆக முடியும். நானும் இப்போ பாதி கற்றுக்கிட்டேன், சரியாக லேண்ட் தான் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ முடித்துக்குள்ள ஃபுல்லாக நான் லேண்ட் பண்ணுறேன். நானும் மாங்கு காலை மடக்கி எகிரி குதிச்சு பார்த்தேன். பட் சரியாக ப்ராப்பராக லேண்ட் ஆக முடியல. கை ஊனி தான் லேண்ட் ஆக முடியுது. பட் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் நம்ம கிட்ட. அதை நம்ம மாஸ்டர் நமக்கு தான் சொல்லி தருவார். ரிலாக்ஸ் ஆயிட்டு ரிலாக்ஸ் மாஸ்டர் வந்துட்டார். எப்படி மாஸ்டர்? எனக்கு லோவர் பாடியில கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு. அப்பர் பாடி தான் சரியா என்னால் புஷ் பண்ண போகல. அது நம்ம மாஸ்டர் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றனாரு. பட் மண்டையில அடிபட்டுருச்சு. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில பின்னாடி இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணணும். அப்பதான் நம்ம கரியர்ல இருந்தாலும் சரி வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ நம்ம மாஸ்டர் வந்து பின்னாடி இருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்து நல்லா எனக்கு கான்ஃபிடென்ஸை வர வச்சிட்டாரு. இப்போ அவர் இல்லாமல் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமு வரல. மறுபடியும் பெட்டுக்கு நடுவில் வந்து என் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி கையெல்லாம் ஃப்ரீ பண்ணி 2வது வாட்டி பண்ணேன். வந்துருச்சு. இப்போ இது பெரிய விஷயம் இல்லை, நான் நார்மல் கிரவுண்டில் பண்ணோம், அதுதான் பெரிய விஷயம். சுமார் ஒரு மணி நேரம் பயிற்சிக்கு அப்புறம் நிறைய மண்டையடி குண்டியடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் இதை தரையில் ட்ரை பண்ண போகிறேன். விஷ் மீ லக் நண்பர்களே. இன்னொரு வாட்டி பண்ணி காமிங்க நல்லா. ஸோ அளவு தான் எல்லாரும் பிக்கப் பண்ணி மாஸ்க் காமிங்க. அடுத்த பயிற்சி விழா